அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் வினித்குமார். நம்ம நாட்டில் பெண்களுக்கு இருக்கிற சட்ட பாதுகாப்புகளை பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்கலாம். பெண்களுக்கு இந்தியாவில் பல வலுவான சட்ட பாதுகாப்புகள் இருக்கு. ஆனா பலருக்கு அதை பத்தி அவேர்னஸ் இல்லாததுனாலதான் நிறைய அநீதிகள் நடந்துகிட்டே இருக்கு. பிஎன்எஸ் செக்ஷன் பெண்களுக்கு என்னென்ன பாதுகாப்புகளை வழங்குதுன்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் மீது பாலியல் துன்புறுத்தல் நடந்தாலோ பாலியல் வன்முறை நடந்தாலோ அது தொடர்பான தண்டனைகளை பிஎன்எஸ் செக்ஷன் 77 இருந்து 79 வரைக்கும் பாதுகாப்பு வழங்குது. மேலும் பெண்கள் குடும்பத்துக்குள்ள உடல் மற்றும் மன ரீதியாவோ இல்ல பொருளாதார ரீதியாவோ வன்முறை நடந்துச்சுன்னா அதுக்கு எதிரான பாதுகாப்பை டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 வழங்குது. பெண்களுக்கு வரதட்சணை கேட்கல இருந்து பாதுகாப்பு வழங்குறது என்ன சட்டம் பாத்தீங்கன்னா, டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட், வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961 பெண்களுக்கு வரதட்சணை கொடுமையிலிருந்து பாதுகாப்பு வழங்குது. வேலை செய்கிற இடங்கள்ல பெண்களுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்தாலோ இல்ல வேறு விதமான பாலியல் துன்புறுத்தல் நடந்தாலோ அதுக்கு பாதுகாப்பு வழங்குற சட்டம் பாத்தீங்கன்னா போச் ஆக்ட் 2013. இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிறுவனத்திலையும் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டின்னு ஒன்னு கட்டாயம் இருக்கணும்னு சொல்லுது. மேலும் சிறுமிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் இருந்து பாதுகாப்புறதுக்காக போக்சோ ஆக்ட்னு ஒன்னு நம்ம இந்தியால இருக்கு. இதை பத்தின முக்கியமான தீர்ப்புகள் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா, விஷாகா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். இந்த வழக்குல முதல் முறையா வேலை செய்ய இடங்கள்ல இருக்கிற பெண்களை பாலியல் தொந்தரவுல இருந்து காக்க சட்ட வழிகாட்டுதல்கள் கொண்டு வரப்பட்டுச்சு. இதுதான் விஷாகா கைட்லைன்ஸ் சொல்லப்படுது. இதை பயன்படுத்தி தான் பின்னாட்கள்ல போஸ்ட் ஆக்ட், அதாவது வேலை செய்யும் இடங்கள்ல பெண்களுக்கு எதிராக நடக்கிற பாலியல் வன்கொடுமையை தடுக்கும் போஸ்ட் ஆக்ட் சட்டம் கொண்டு வந்தாங்க. அடுத்தபடியா லலிதா குமாரி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். இந்த சட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பெண் ஒருவர் போலீஸ்ல புகார் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக எஃப்ஐஆர் பதிவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிர்பயா கேஸ், இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நிர்பயா கேஸ்ல இந்தியாவின் பாலியல் குற்றச்செயல்களுக்கு கடுமையான தண்டங்கள் கொண்டு வந்து இந்த சட்டத்தில் தான். பெண்களுக்கு உடனடி உதவியா நம்ம நாட்டில் உமன் ஹெல்ப்லைன் 181 ஒரு காலம், சைல்டுக்கு 1098 ஒரு தொலைபேசி எண்ணும் இலவசமா பெண்கள் பாதுகாப்புக்கு வழங்கியிருக்காங்க. சட்டம் உங்களை பாதுகாக்கிறதுக்கு பயப்படாதீங்க. கண்டிப்பா உங்க உரிமையை தெரிஞ்சுக்கோங்க. மற்றவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.